வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போற இடம் நாமக்கல் மாவட்டம் கொல்லி மலையின் மேல் அமைந்திருக்கிற 1000 ஆண்டுகால பழமையான சோழர் காலத்து சிவன் ஆலயம் தாங்க. நாம கடந்த வாரம் கொல்லிமலையின் 70 கொண்டை ஊசி வளைவுகளை பற்றிய ஒரு முழுமையான வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ அந்த 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து கொல்லிமலையின் நுழைவு வாயிலான செம்மேடு செம்மேட்லேருந்து இப்போ நம்ம சோழமுடியார் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். சோழக்காடுலேருந்து இந்த ஆலயத்துக்கு போகும்போதுங்க, நமக்கு போகும்போதே வலது பக்கத்தில் நம்ம அருவி வரும். செம்ம அருவிங்க நம்ம அருவி. அந்த நம்மருவியை குளித்து முடிச்சுட்டு போகும்போது இடது பக்கத்தில் எட்டுக்கையம்மன் ஆலயம். அந்த எட்டுக்கையம்மன் ஆலயம் தாண்டின உடனே இடது பக்கம் வர்றது தாங்க இந்த சோழமுடியார் ஆலயம். இதாங்க நம்ம அருவி. சோழக்காடுலேருந்து சோழமுடியார் ஆலயத்துக்கு போகிற வழியில் வலது பக்கம் வர்றது. செம்ம அருவிங்க. ஒரு ஆள் 10 ரூபா தான். டோக்கன் வாங்கி இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 100-150 அடி நடந்தால் போதுங்க. ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. செம்ம அருவிங்க. வந்தாச்சுங்க. எட்டுக்கையம்மன் ஆலயம் வந்தாச்சு. இந்த எட்டுக்கையம்மன் ஆலயம் தாண்டின உடனே இடது பக்கம் தாங்க நம்ம பார்க்க வந்த ஆலயம். எட்டுக்கையம்மன் ஆலயம் இன்னொரு வீடியோவில் அதை நம்ம முழுமையாக பார்ப்போம். இப்போது இந்த ஆலயத்தை தாண்டிட்டு இடது பக்கம். ஆயிரம் ஆண்டுகால சோழர்கால ஆலயத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். இதோடைய வாசப்பகுதி கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால நம்ம மேற்கு பக்கம் இருந்து நம்ம இப்போ நுழையிறோம். அதான் நமக்கு இப்போ பின்பக்கம் தெரியுதுங்க. வலது பக்கம் பெரிய மரம், சுற்றி மலைகள், செம்மையான இடங்க. அதாவது ஒரு சுற்றுலா இடங்களை தாண்டி இந்த இடத்துல இந்த ஆன்மீகத்தலை நமக்கு வேறு விதமான ஒரு உணர்வை தருது. இது விநாயகர். எந்த ஆலயத்துக்கு போனாலும் நம்மை முதலில் வரவேற்பவர் விநாயகர். அடுத்து நம்ம ஆலயத்துக்குள்ளே நுழையும்.
ஆலயத்துக்குள்ளே நுழையிறங்க. முதலில் நந்தி பெருமான் சிவனை பார்த்துட்டு இருக்கார். சிற்பங்கள் இங்கே எல்லாம் மர சிற்பங்கள்ங்க. இப்போ போருக்கு போகிற மாதிரி கேடயத்தோட வாளோட பாருங்க. நம்ம முன்னோர்லாம் வில்லும் வாள் தான், செம்மையாக இருக்குங்க. எல்லாம் மர சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள. இப்போ ஒன்று சிகப்பாகவும் ஒன்று பசுமையாகவும் பச்சை கலரில் வில்லம்பு வைத்துக்கொண்டு கேடயம் வாள், ஒரு சிற்பம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. மீசை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. கடாயுதம், குதிரையில் போருக்கு போகிறார் தலைவர். கொல்லிமலையில் இப்படி ஒரு ஆலயத்தை உண்மையிலுமே எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருக்கும், இங்கே அருவிகள் இருக்கும், வியூ பாயிண்ட் இருக்கும், லேக் இருக்கும், படகு சவாரி இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்படி ஒரு சோழ காலத்து ஒரு 1000 ஆண்டுகால பழமையான ஒரு ஆலயங்க. பாருங்க, சிற்பங்கள், மர சிற்பங்கள், எவ்வளோ அழகான சிற்பங்கள். இந்த ஆலயங்க மாமன்னர் ராஜராஜர் காலத்திற்கு முன்னவரான கண்டராதித்தன் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகங்கள் ஆலயத்துக்கு வெளிப்புறம் வலது பக்கங்க. இந்த 9 நவகிரகங்களுக்கு முன்னாடி இன்னொரு லிங்கம் இருக்குது. இங்கே தாங்க. இவர் தான் சோழர் காலத்தில் இங்கே ஒரு அரியூர் நாடுன்னு ஒன்று இருக்குங்க. இந்த அரியூர் நாட்டு இளைஞர்கள் அப்போது சோழ காலத்து போர் படையில் பணியாற்றியதாக கல்வெட்டுக்கள் எங்கன்னா அறப்பளீஸ்வரர் ஆலயம் இருக்குது பாருங்கள். ஆகாயங்கங்கைக்கு முன்னாடி அறப்பளீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் ஒரு கல்வெட்டும் காங்கேயத்தில் ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. கொல்லிமலை வருபவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்தை தவற விடாதீங்க. உங்களுக்கு அருமையான ஒரு உணர்வை கொடுக்கும்.